அம்பிகைக்கு திருக்கல்யாணம் நடக்கும் சமயத்தில் அவளுக்கு அணிவிப்பதற்காக பொட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் வீடுகளில் இருந்து அங்கு அதை ஆராதிக்கப்பட்டு பல்லக்கில் தூக்கி கொண்டு வந்து ஆலயம் சென்று கோவிலுக்கு சமர்ப்பிப்பார்கள். திருக்கல்யாணம் அன்று அந்த மங்கள நாணை அம்பாளுக்கு அணிவிக்கப்படும். அதன் போக 11ஆம் திருவிழாவாக திருத்தேர் திருவிழாவானது நடைபெறுகின்றது. இந்த திருத்தேர் விழாவில் என்ன ஒரு முக்கியமான அம்சம் என்று கேட்டால், ஊர் கூடி தேர் இழுப்பது என்று சொல்வார்கள். இந்த அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து இறைவனை வழிபாடு செய்யும் விதமாக அனைவருமாக சேர்ந்து இந்த திருத்தேர் வடத்தை பிழித்து 4 மாசிவீதிகளும் இழுத்து கடைசியாக இந்த நிலையில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அன்று ஒரு நாள் பக்தர்களுக்காக இறைவனும் இறைவியும் திருத்தேரில் எழுந்தருளி அனைவருக்கும் அருள் பாலிப்பார்கள். இந்த நிகழ்வானது வெகு காலம் கொட்டும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த தேரானது 2 நாட்கள் 3 நாட்கள் கூட வீதி விழா வந்திருக்கிறது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இது காலையில் தொடங்கி மதியம் 12 மணிக்குள் தன்னுடைய நிலையை வந்து அடைந்து பிறகு இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டு பின்பு இறைவன் மகுடம் தரித்து ஆலயம் வந்து சேர்வார்.